கலா மாஸ்டர் வந்து ஒரு பயங்கரமான டெரர். அவங்க பார்க்க தான் டான்ஸ் மாஸ்டர், நிஜத்தில் அவங்க ஆக்சுவலி கராத்தே மாஸ்டர். புரியுதா? அந்த அளவுக்கு டெரர். ஆனால் அவங்கள மாதிரி ஒரு பாசக்காரிய இண்டஸ்ட்ரியில் யாருமே, அதாவது அவங்க ஷோ பார்க்குறதுக்குலாம் பார்க்குவோங்க எல்லார் மேலேயும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு ஒரு அக்கா ஒரு பெரியமா இருப்பாங்கல்ல, ஏய் இல்லைடா வீட்டில் வந்து இப்போ குடி பசங்க, அவங்க கீழே போனால் தாத்தா கிட்ட கஷ்டம், அந்த மாதிரி அன்லிமிட்டெட் லவ் அவங்கள. நீங்க சொன்ன மாதிரி மேம் கேட்ட உடனே வீடியோ அனுப்பிச்சிட்டாங்க, என்னால் வர முடியாது, நான் அவங்களாவே சொல்லி வீடியோ அனுப்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். எஸ், மாஸ்டர் கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வரைக்கும்? ஐ திங்க் அவங்களாம் வந்து கலா மாஸ்டர் மாதிரிலாம் ஒர்க் பண்ணவங்களெல்லாம் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியும் பார்க்க முடியாது. அவங்களாம் ஒர்க்கஹாலிக். என்னன்னா சம்டைம்ஸ் இப்போ இருக்கவங்க பசங்களுக்கு ஹிஸ்ட்ரி சரித்திரம் தெரியாமல் போகலாம். கலா மாஸ்டர் இப்போ நிறைய படம் பண்ணுறதுலாம் ஓகே, ஆனால் அவங்கெல்லாம் எவ்வளோ உழைச்சுன்னு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்றது. அது சிம்பிள் ரீசன், 10 வருஷம் ஒரு சேனலில் மாநாட மைதானம் ஒரு ஷோ நடக்குது. 10 வருஷம் இருந்தது அந்த சேனலுக்கே. அந்த ஷோ தான் வந்து வாஸ் அ விண்டோ. இப்போ அந்த ஷோ இல்லை, இப்போ அந்த சேனலில் எல்லாம் ஒரு ஷோ பண்ணுவாங்க. அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டெரர் மாதிரியா. அண்ட் இமேஜின் ஷி ஹஸ் ஒர்க் வித் இந்தியாஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸ். மோகன்லால் ஆகட்டும், கமல் ஆகட்டும், ரஜினி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்.